அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைகிறது, மேலும் குறிப்பாக வெளியில் சொல்ல முடியாத அவமானம், கஷ்டம், பிரச்சனை என்று பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது, அதே சமயம் ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் மிகவும் வலுவாக பலம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் மேலும் சிறப்படையக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே இந்த வேளையில் ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருப்பதால் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மகர ராசிக்காரர்கள் மேற்கொள்வதை உறுதியாக தவிர்த்து விட வேண்டும். எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வகையில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் சிந்தித்து செயல்படுவதால் பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக நீங்கும். ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வதால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் இருப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். இருந்தாலும் ராசியின் அதிபதி வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் இருப்பதால் அலைச்சல், சிரமம் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வருவதை விட நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவுல காரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான வாய்ப்பை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் தனது ஆதிக்கத்தில் மிகவும் வலுவாக தொழில்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளை வைத்திருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மிக அற்புதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான முன்னேற்றம் நிறைந்த அமைப்பில் விளம்பருவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களிலும் நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக தனஸ்தானத்தில் பெற்றிருக்கிறார். பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் ராகுவின் அமைப்பு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தில் கேது வலம் வருகிறார். கேது 8இல் இருப்பது, ராகு தனத்தில் இருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அதே வேளையில் ராகுவுடன் மிக வலுவாக பிரதம பார்வையை இந்த வேளையில் அஷ்டமத்தில் பதிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கிறாருங்க சுக்கிரன். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அஷ்டமத்தை விட்டு விலக போகிறார். எனவே அதற்கு முன்னதாக அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக இணைந்து மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வலம் வருவதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. கலைத்துறை, அரசியல்
அறிவியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே அலைச்சல் அதிகரிக்கும், கடின உழைப்பை வெளிப்படுத்தும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக நிச்சயமாக இந்த தருணத்தை சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சுக்கிரன், ராகு, கேது, சனி ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் சாதகமற்ற சூழலிலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல சிரமங்கள் தடைகளை நீக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக விலகுவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு. அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. இதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஜென்மராசியையும் பார்க்க போகிறாருங்க. எனவே குரு பகவானின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்கள் அதிலிருந்து விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய வேளையில் அங்கு மிக வலுவாக பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறார். செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் உறுதியாகவே குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் மங்கள ஓசை நிச்சயமாக கேட்கும். அது மட்டுமல்லாது தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் 9ஆம் இடத்தின் அதிபதியான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் செவ்வாயுடன் இணைகிறார். விவேகத்தின் அதிபதியான புதன் வீரத்தின் அதிபதியான செவ்வாயுடன் இணைவதால் வீரமும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவே அதிரடியாக நுட்பமான விஷயங்களை முரட்டுத்தனமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார் உஷ்ண கிரகமான சூரியன். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். அலைச்சல், சிரமம் கட்டுக்குள் இருப்பதோடு முன்னேற்ற வாய்ப்புகள் சூரியனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 10, 11, 12 என பல இடங்களில்
வீட்டில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவதோடு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் போன்ற இடங்களை வலுப்படுத்துகிறார். எனவே லாபம் பல மடங்கு உயரும் தருணமாக நிச்சயமாக அமையும். காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகள் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரும்.